ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஜஸ் நம்ம ரீசெண்டாக வாங்கின இந்த பேப்ளேடோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பேப்ளேடை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி பல மாதம் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி உங்கள்கிட்ட காமிக்கலான்றதுக்காக தான் இதை காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பேப்ளேடில் இருக்க ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் தான். இந்த டிரைவரை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே நான் வந்து நிறையவே சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் நிறைய க்ரேஸியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த பேப்ளேடை ரிலேட்டடானது நம்ம கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த பேப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி யூனிக்காகவே தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற டர்போ பேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த பேப்ளேட் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக எனக்கு பர்சனலாக ஃபேவரட்னே சொல்லலாம். அதில் வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து இந்த டிரைவர் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். அதுக்குள்ளே இந்த லேயர் பார்த்துடலாம். ஸோ இந்த லேயர் வந்து நல்லாவே இருக்குது. ஸ்டிக்கர் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே மெட்டல் பால் மாதிரி தந்திருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மைன்றது நம்ம பேட்டில் தான் அப்படிலாம் டெஸ்ட் ஸ்பின் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது லேயர் வந்து நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து ரேட்டிங் நான் எவ்வளோ தருவேன் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 10 7.5. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது டிஸ்க். ஸோ டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தந்திருக்காங்க. இது பேர் ஆக்சுவலி எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்லா பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே ஒரு மாதிரி ஈக்குவலான டிசைனிங், அதுக்கப்புறம் வந்து ஈக்குவலான வெயிட் தான் தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் திங்குக்கு வரலாம். ஸோ தட் இஸ் அவர் டிரைவர். ஸோ இந்த டிரைவரில் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்பிஜஸோட டிரைவருக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது கைஸ். அதாவது பார்த்திங்கன்னா குவெஸ்ட் சக்ஷன் டிரைவர்னு நினைக்கிறேன். குவெஸ்ட் சக்ஷன் கப்புன்னு நினைக்கிறேன் இது பேர். ஐம் நாட் குவைட் ஷுர். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கப்பு மாதிரி ஷேப் இருக்கும் இது. ஸோ அதனால் குவெஸ்ட் சக்ஷன் கப் அந்த மாதிரி ஒரு பேர் தந்திருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ஐம் நாட் ஷுர். நான் வந்து கன்ஃபார்மாக இதில் டெக்ஸ்ட்டில் வந்து எடிட் பண்ணும்போது இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிரைவரோட கரெக்டான நேமு. ஸோ இந்த டிரைவர் அப்படி என்னடா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிற்க வச்சா நின்றுமான்னு கேட்டிங்கன்னா நிற்காது. ஆக்சுவலி பேட்டில் அப்படிலாம் நம்ம ஸ்பின் பண்ணும்போது தான் அது வந்து நிற்கும். பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணும். ஸோ அதுதான் இந்த பேப்ளேடோ மற்றும் இந்த டிரைவரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த டிரைவரில் இன்னொன்று நான் வந்து ரொம்ப இதாக பார்த்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஸ்பின்னிங் டிரைவர். ஓகேவா, இது ஒரு இடத்துல நிற்கிறதுனால நம்ம பேப்ளேட் மட்டும்தான் சுற்றும். இங்கே கீழே இருக்க இந்த டிப் இருக்குது பார்த்திங்களா, இது சுற்றாது. இந்த கப்பை அப்படியே வந்து சக்ஷன் மாதிரி இருக்கும், ரப்பராட்டாக ஆக்ட் பண்ணும். லைக் எப்படி நம்ம சப்போஸ் இது ஒரு ஆப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் மை ஹேண்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நம்ம இங்கே வந்து ஸ்பின் பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டில் ஸ்பின் பண்ணுறோன்னா இந்த ஏர் செக்ஷன் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா ஒட்டிக்கும். ஓகேவா, ஸோ இந்த பேப்ளேடில் இருக்க மேலே இந்த பார்ட் மட்டும்தான் சுற்றும். ஓகேவா, இது லைக் வந்து ஒரு பியரிங் மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் நான் அசம்பிள் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க லேயர், இங்கே டிஸ்க்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா 31, ரெக்கார்ட் பண்ணுற டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 31. பட் ஆனால் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண முடியாது. ஆக்சுவலி நான் 2 ஜூனில் தான் நான் வந்து இதை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் ப்ரோ இதுக்கு போகவே இல்லை, இந்த என்ன சொல்கிறது பேப்ளேட் டோர்னமெண்ட் பாக்கெட் ஒன் ப்ரோ மற்றவங்களாம் நடத்துகிறாங்க பார்த்திங்களா. ஸோ அதுக்கு ஏன் நான் வந்து போகல, நான் போக மாட்டேன் ஆக்சுவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பர்சனலி நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் போக முடியல. பட் ஆனால் நம்மளோட கசின், நம்மளோட ஃப்ரெண்ட், நம்ம பேடியூபர், நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அபிஷேக் ப்ரொஜெக்ஷன் கேம்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து மறக்காமல் நீங்கள் அவரும் போயிருக்காரு, ஆக்சுவலி போவார். ஸோ கோயம்புத்தூர் போய் அவரும் அந்த டோர்னமெண்ட் வந்து நாளைக்கு அட்டன் பண்ண போகிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போது சில கிளிப்லாம் நமக்கு வந்து அனுப்புவார். ஸோ அந்த அனுப்பின கிளிப்லாம் நான் வந்து ஷார்ட்டாக நாளைக்கு நான் போட்டிருப்பேன் June 1. சரி, ஓகே, நம்ம பேப்ளேட் கிட்ட வரலாம். ஸோ பேப்ளேட் வந்து நம்ம டெஸ்ட் ஸ்பின் பண்ணலாமா? லான்ச்சரிங்க லான்ச்சரிங்க விட்டேன். இங்கே தான் இது வந்து மெயினே வந்து பார்த்திங்கன்னா இது ரைட் ஸ்பின்னிங் பேப்ளேட். அதே நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். பார்த்திங்கன்னா தெரியும் அது ஒரே இடத்துல சுற்றிட்டுருக்கோம், நவராது. ஸோ இதுதான் கைஸ் இந்த பேப்ளேடோட ஸ்பெஷாலிட்டியே.
இதுக்கான மெயின் ரீசனே இந்த பியரிங் டைப் டிப்பு தான். இந்த குவெஸ்டன்ற இந்த டிரைவர் தான் மெயின் ரீசனே. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி. ஸோ நான் வந்து கையில் இந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கேன், ஓகேவா, ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி ஸ்பின் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இதோட மெயின், ஐ மீன் இந்த பேப்ளேடோட மோஸ்ட் கான்க்வரிங் திங்கே இது தான். ஸோ ஒரே நிமிஷம் நான் வந்து ஒரு டெஸ்ட் ஸ்பின் மாதிரி விடலாம் நம்ம ஸ்டேடியமில். இங்கே இருக்குது நம்ம ஸ்டேடியம். என்ன ப்ரோ ஸ்டேடியமை மாற்ற மாட்டேறீங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா இப்போ என்கிட்ட துட்டு இல்லை அவ்வளோ வாங்குறதுக்கு, அதனால தான். ஸோ 1 minute 3 2 1 வா, பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒட்டிகிட்ருக்குன்னு. இது ஸ்டாமினா வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்டாமினாலாம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரைவர் வந்து அந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்டாமினா இருக்கும். அதாவது எந்த அளவுனா ஒரு 45 seconds வந்து நல்லாவே சுற்றும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதை பொறுத்து. ஓகே, இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பேட்டில் மாதிரி விடலாம். வெயிட் a minute 3 2 1 ஐயோ 3 2 1 3 2 1 என்னங்க இது தொடவே மாட்டேது. எஸ் தொட்டுருச்சு. வா, ஆர்பேஜஸ் தாங்க ஜெயிச்சிருச்சு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இது டர்போ வால்ட்ராக் வந்து பாதி நேரம் ஃபுல்லாக இந்த ஸ்டேடியம் தான் ரவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தது, அதனால தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ 1 minute நான் ஃபுல் பேட்டில் திருப்பி பண்ணலாம். 3 2 1 கம் ஆன் வால்ட்ராக். எஸ், அதோட பேலன்ஸ் மட்டும் போயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக அது தோற்றுருங்க. அதுதான் அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இதே மற்ற ஸ்டாமினா பேஸாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இது தோற்றுரும். அப்படி இல்லைனா வால்ட்ராக் ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து அதை அட்டாக் பண்ணுச்சுன்னா கன்ஃபார்மாக தோற்றுரும். 3 2 1 வா, என்னடா இது 3 2 1 சூப்பர் சூப்பர். அப்படி தான் வால்ட்ராக். எஸ், நான் சொன்னேன்னா இல்லையா, இங்கே பேலன்ஸ் போயிடுச்சு. பேலன்ஸ் தான் இதோட மெயின் வீக்னஸ்ஸு. மற்ற எல்லாமே ஸ்டாமினா கூட ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் பேலன்ஸ் மட்டும்தான் இதில் பிரச்சனையே கைஸ். ஸோ அதே மாதிரி வந்து நான் ஒரு நிமிஷம் இப்போ இதை கையில் சுற்றி காமிக்கிட்டேன் உங்களுக்கு. ஐ ஹோப் என்னால் முடியும் தான் நினைக்கிறேன். எப்படிங்க லான்ச் பண்ணுவேன். ஓகே, நம்ம இப்படியே விடலாம். வா, சரி அது கிடக்குதுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் மெயினாக இந்த கடைசி ஒரு 2 minutes ஆர் 1 minute நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் டோர்னமெண்ட் நாளைக்கு நடக்குது. ஐ மீன் நான் வந்து செகண்ட் ஜூன் தான் இதை அப்லோட் பண்ண போகிறேன். பட் ஆனால் இது வந்து ஆக்சுவலி என்னென்னா நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டேன், ஓகேவா. செகண்ட் ஜூன் தான் இது அப்லோட் ஆகும். நான் 31st ரெக்கார்ட் பண்ணுறேன், 31st எடிட்டும் பண்ணுறேன். ஸோ ஆனாலும் அது செகண்ட் ஜூன் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும். அந்த மாதிரி நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஏன் ப்ரோ செகண்ட் ஜூன்னா எஸ் செகண்ட் ஜூன் ஏன் ப்ரோ நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டுக்கு போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் கைஸ். அதனால தான் பர்சனலாக நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து போக முடியாது. பட் ஆனால் கன்ஃபார்மாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சுன்னா நான் போயிடுவேன். ஏன்னா டிக்கெட் வாங்கி வச்சு நான் போகலங்க, ஓகேவா. பீஸ்ட் ப்ரோட்டையும் சொல்லிட்டேன், சாரி ப்ரோ, இந்த மாதிரி நான் வந்து பர்சனல் ஒர்க் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் டைம் நடந்துச்சுன்னா நான் வந்து போகிறேன். அதனால் மணியும் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இதான விஷயம். பட் ஆனால் நான் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் டைம் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சுன்னா நான் போவேன். பட் ஆனால் நான் வந்து கிளிப் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது எப்படி ப்ரோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம அபிஷேக் இருக்கார்ல, அதாவது நம்ம ரீசெண்டாக நம்ம போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அபிஷேக் வந்து அவர் போயிருக்காரு, ஐ மீன் அவர் போகிறாரு. ஸோ அவர் வந்து கன்ஃபார்மாக எனக்கு வந்து வீடியோஸ் சென்ட் பண்ணுறேன்னு இருக்காரு. ஸோ அந்த கிளிப்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண போகிறேன், ஓகேவா. ஐ மீன் நீங்கள் பார்த்துட்ருக்கும் போது கன்ஃபார்மாக அது அப்லோட் ஆகிருக்கும் தான் நினைக்கிறேன். எஸ், அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவள் தாங்க இந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த பேப்ளேட் யார்ட்ட வாங்கினேன்னா அலாப் பண்ணிட்டு தான் நீங்கள் திருப்பி போய் செக் பண்ணி பாருங்கள் இருக்கான்னு. மேபி இருந்தால் உங்களோட லக்கு. ஸோ அவள் தாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ்